எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ரொம்ப பாப்புலரான ஒரு பாம்பே ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பாம்பே சாண்ட்விச். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா பவுடர் அரைக்கிறதுக்கு கடாயில் 3 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, மெலிசா 2 துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறவிடுங்க. 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் போடுங்க. 1/2 டீஸ்பூன் கருப்பு உப்பு சேர்த்து நல்ல பவுடராக அரைங்க. மசாலா நல்ல பவுடராக அரைஞ்சிடுச்சு, எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க. புதினா கொத்தமல்லி சட்னி பண்ணுறதுக்கு நான் 1 கை அளவு புதினா, 1/2 கப் கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி நறுக்குனது, 1/2 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ், 1/2 டீஸ்பூன் கருப்பு உப்பு போடுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைங்க. 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைங்க. சாண்ட்விச் பண்றதுக்கான எல்லா இன்கிரீடியன்ஸையும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஒயிட் பிரெட் யூஸ் பண்றேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச பிரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இல்லாத வெண்ணெயை தடவுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க உப்பு இருக்கிற வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் புதினா கொத்தமல்லி சட்னியை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கு ஸ்லைசஸை கட் பண்ணி வைங்க. மேல கொஞ்சமா மசாலாவை தூவுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா கட் பண்ண வெங்காயத்தை வைக்கிறேன். மேல கொஞ்சம் மசாலாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸ்ல வெண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேல புதினா கொத்தமல்லி சட்னி தடவுங்க. பிரெட் ஸ்லைஸ் மேல கொஞ்சமா வெண்ணெயை தடவுங்க. இன்னொரு லேயர் புதினா கொத்தமல்லி சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தக்காளியை ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் மசாலா பவுடரை தூவிட்டு ஃப்ரெஷ்ஷா கட் பண்ண வெள்ளரிக்காவை வைங்க. அடுத்து மேல கொஞ்சமா மசாலாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. கடைசியா பிரெட் ஸ்லைஸ்ல வெண்ணெயும் அதுக்கு மேல கொஞ்சமா புதினா கொத்தமல்லி சட்னியும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. லாஸ்ட்ல கொஞ்சம் துருவன சீஸை மேல ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நான் மொசரல்லா சீஸ் யூஸ் பண்றேன். நீங்க உங்ககிட்ட என்ன சீஸ் அவைலபிளா இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா பிரெட் ஸ்லைஸை வச்சு சாண்ட்விச்சை க்ளோஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம சாண்ட்விச்சை கிரில் பண்ணிக்கலாம். அதுக்கு கிரில் பேன்ல கொஞ்சம் உப்பு இல்லாத வெண்ணெயை தடவிட்டு அதுல ரெடி பண்ண சாண்ட்விச்சை வச்சு கிரில் பண்ணுங்க. எல்லா சைட்ஸ்லயும் வெண்ணெய் தடவிட்டு 2-3 நிமிஷத்துக்கு கிரில் பண்ணுங்க. கோல்டன் பிரவுன் கலருக்கு மாறினதும் மெதுவா அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சைட்ஸ்ல எல்லாம் தடவுங்க. சாண்ட்விச் இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப பேன்ல இருந்து எடுத்துட்டு 2 கட் பண்ணி நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. லேயர்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நல்ல டேஸ்டியான சட்னி அப்புறம் காய்கறி சீஸோட பர்ஃபெக்டான சாண்ட்விச் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த அருமையான பாம்பே சாண்ட்விச்சை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.